ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நிறைய பேர் சாரீ கட்ட தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ இனிமேல் கஷ்டப்பட தேவையில்ல. நான் சொல்கிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி கட்டி பாருங்க. சாரியோட ஸ்டார்டிங் கிளாத்தை எடுத்து இந்த மாதிரி சுற்றி முந்தானையை எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இப்போ சாரியை முந்தானை வரைக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணி நல்லா கிளியராக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல், அப்போ தான் புரியும். இப்போ முந்தானை எடுத்தாச்சு, சும்மா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் எடுத்த மாதிரி இப்போ அதை இன்னொரு சுற்றிட்டு இப்போ உங்களோட லெஃப்ட் சைடில் முந்தானை எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்களே வச்சு பாருங்கள். இப்போ அந்த இடத்துல ஒரு பின்னை குத்திக்கோங்க. இப்போ முந்தானைக்கு மெஷர்மெண்ட் எடுத்தாச்சு, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். புரியலைன்னா வீடியோவை நல்லா பாருங்கள். இப்போ சென்டர் ஃப்ளீட்டுக்கு ரைட் சைடு இந்த மாதிரி கொஞ்சம் மேலே ஏற்றி கீழே கொஞ்சமாக இறக்கி பிடிச்சிக்கோங்க. அந்த இடத்துல ஒரு பின்னை போட்டுருங்க. இப்போ லெஃப்ட் சைடுக்கு உங்களோட ஒரு கை அளவு வச்சு அந்த இடத்துக்கிட்ட ஒரு பின் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட மெஷர்மெண்ட் முடிஞ்சு. அடுத்து முந்தானையை ஃப்ளீட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ளீட் எடுக்கிறது சும்மா ஏனோ தானே எடுங்க. ஏன் இப்படி சொல்றேன்னு வெயிட் பண்ணி பாருங்க. ஒரு டிப்ஸ் இருக்கு. சில டைம் நம்மளோட முந்தானையில் மொத்தமாக இருக்கிறப்ப ஊக்கு உள்ள இறங்காது. ஸோ இந்த மாதிரி ஷேக் பண்ணீங்கன்னா உள்ள ஈஸியாக இறங்கிடும். இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கா உங்களுக்கு? இப்போ முந்தானையை பின் பண்ணிட்டு இந்த மாதிரி டோர் மேலே வச்சுட்டு லாக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃப்ளீட் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். இப்போ முந்தானிலேருந்து கொஞ்சம் தூரம் கழிச்சு நான் கையை எப்படி 1 by 1 வைக்கிறோனோ அதே மாதிரி நீங்கள் வைங்க. ஃப்ளீட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த இடத்துல ஒரு சேஃப்டி பின் போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் தூரம் கழிச்சு அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேஃப்டி பின் போட்டுக்கோங்க. நம்ம முதல்ல ஃப்ளீட் ஏனோ தானேன்னு எடுத்தோம்ல, அந்த ஊக்க கழட்டிட்டு இப்போ எடுத்த மெத்தடில் எடுத்து கீழே ஒரு சேஃப்டி பின்னை போட்டுருங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பராக ஈஸியாக வந்துருச்சுல, ஓரம் அடிக்காமல். இப்போ நம்ம நீட்டாக முந்தானைக்கு ஃப்ளீட் எடுத்தாச்சு. அடுத்து சென்டர் ஃப்ளீட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சாரியை வியர் பண்ண மாதிரியே நம்ம வியர் பண்ணிக்கணும். இப்போ அந்த ஊக்கிலேருந்து எடுத்து பாருங்கள். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்மளோட ஃப்ளீட் கரெக்டாக வரும். இப்போ இந்த எண்டு ஊக்கிலேருந்து நம்ம மெஷர் பண்ண அந்த எண்டு ஊக்கு வரைக்கும் நீங்கள் ஃப்ளீட் எடுத்துக்கோங்க. பாருங்கள் நான் எப்படி எடுக்கிறேன்னு. அதே மாதிரி இப்போ இந்த எண்டும் அந்த எண்டும் நீட்டாக எடுத்தாச்சா? இப்போது ஃப்ளீட்டை ஒரே மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வச்சு பின் பண்ணிடாதீங்க, நல்லாவே இருக்காது சாரி. நான் எடுக்கிற மாதிரி 1 by 1 கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஃப்ளீட்டையும் தள்ளி வச்சு ஒரு பின்னை குத்தி செக்யூர் பண்ணிடுங்க. இப்போ சென்டர் ஃப்ளீட் இந்த மாதிரி கட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும், ஸ்ட்ரெச்சராக இருக்கும். இப்போ நம்ம இந்த ஃப்ளீட்ஸ் எல்லாத்தையும் அயன் பண்ண வாங்க. நான் கொஞ்சம் அயன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை முன்னாடி மட்டும் அயன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள துணியை நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அயன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அயன் பண்ணுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஸ்டோன் வச்ச சாரி அயன் பண்ணால் மேலே நியூஸ் பேப்பர் போட்டுக்கோங்க, முக்கியமாக இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் போட்டு பண்ணிக்கோங்க. இப்போ முந்தானையை நீட்டாக அயன் பண்ணிடலாம். அந்த பின்னெல்லாம் அப்படியே இருக்கட்டும், பின்னை கலட்டாமல் அயன் பண்ணுங்க. இப்போ இதை கொஞ்சம் விரிச்சு வச்சு அயன் பண்ணும். ஏன்னா நமக்கு முன்னாடி வரப்ப நம்ம ஒரே இதாக அயன் பண்ணால் அது எடுக்கிறப்ப அசிங்கமாக இருக்கும். நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு நீங்கள் வீடியோ பார்த்தாலே தெரியும், அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ சென்டர் ப்ளீட்டை எடுத்து அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சென்டர் ப்ளீட்டை நான் சொன்ன மாதிரி 1 by 1 வச்சு அயன் பண்ணுறப்பையும் நீங்கள் அதே மெத்தடில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் ப்ளீட் கீழே தொங்குறப்ப அழகாக இருக்கும். அவ்வளோதாங்க, அயனிங் ப்ராசஸ் முடிஞ்சாச்சு. அடுத்து நம்ம சாரி வியர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்போ எப்போதும் போல் நான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்த மாதிரியே சாரியை கட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் சென்டர் ப்ளீட்டை நடுவில் சொருவிக்கலாம். அடுத்து எடுத்து அப்படியே முந்தானை எடுத்து நான் எப்படி உங்களுக்கு சொல்லி கொடுத்தோன்னா அதே மாதிரி உங்களோட லெஃப்ட் சைடில் உள்ள சாரியை முன்னாடி இழுத்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சமாக ப்ளீட் வர்றதுக்கு நான் ஒரு மெத்தடில் சொல்லியிருக்கேன், அதை நல்லா வீடியோவில் பாருங்கள். இப்போ நான் பண்ணுறது தான். அந்த மாதிரி எடுத்திங்கன்னா சைட் ப்ளீட் சூப்பராக வந்துடும். இப்போ இதை இன்ஸ்கர்ட்டோட சேர்த்து நல்லா பின் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களோட சாரியில் இந்த ப்ளீட் நிற்கலைன்னா நீங்கள் சின்ன ஸ்ட்ரைட்னர் வாங்கிக்கோங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அயனிங் பண்ணுறதுன்னு அவசியம் இல்லை, நீங்கள் ஸ்ட்ரைட்டனிங் வச்சுருந்தா கூட அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் எடுத்து பின்னாடி ஃபுல்லாக சொருவிக்கலாம். இப்போ சைடில் இழுத்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சூப்பராக சாரி வியர் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி 2 ப்ளீட்டை மட்டும் எடுத்து உங்கள் ப்ளவுஸோட குத்திக்கோங்க. ஒரு ப்ளீட்டை மட்டும் கீழே இறக்கி குத்திங்கன்னா அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி கட்டி பாருங்கள், சாரி பார்க்க லுக்கு ஃபைனலாக செம்மையாக இருக்குல்ல. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணிடுறேன். தேங்க்யூ, பாய்.